என் அன்பு வணக்கம். இந்த தேங்காய் திருவுறது ஸ்பெஷலாக வந்து நம்ம ரொம்ப ஃபாஸ்ட் லைஃப்பில் போயிட்டுருக்கும்போது வேலைக்கும் போக வேண்டியிருக்கும், சமைக்கவும் வேண்டியிருக்கும். டக்குன்னு தேங்காய் திருவி ஏதாவது உணவில் நம்ம சேர்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் ஒரு டிப் சொல்லித்தரேன். தேங்காவை நான் சொல்கிறபடி நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் எந்த வித ப்ராப்ளமே இல்லாமல் நம்ம பாட்டி எவ்வளோ தேவையோ நீங்கள் எடுத்து மசாலாக்கு அரைக்கிறது துருவின மாதிரி இருக்கிறது போடுறதுக்கு அப்படியே போகிறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லோகோ மியூசிக் அப்டேட்ஸ். இந்த தேங்காவை அப்படியே தண்ணியில் ஒரு 30 செகண்ட்ஸ் போடுங்க. இல்லை ரொம்ப டைமே இல்லைனாலும் ரன்னிங் வாட்டர் இருக்குல்ல, டேப்பில் திறந்து விட்டு அப்படியே தேங்காவை நல்லா நினச்சிருங்க. உடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோவில் அப்படியே வந்து நிறைய டிப் இருக்கும். இது உதவலைன்னா கூட அது உதவும், அது உதவினாலும் இது உதவுன்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக உங்கள் கிச்சன் குக்கிங் லைஃப்பில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நான் உடச்சிக்கிறேன். ஓகே, இந்த தேங்காய் தண்ணியை 2 விதமாக பயன்படுத்தலாம். ஒன்று, இதை எடுத்து அப்படியே குடிச்சிடலாம். இல்லைனா நீங்கள் தேங்காய் சட்னி அரைக்கும் போதோ இல்லை தேங்காய் வச்சு மசாலா என்ன பண்ண போதோ தண்ணிக்கு பதிலாக இதை ஊற்றி அரைச்சிங்கன்னா அந்த டிஷ்ஷு டேஸ்ட்டு வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதில் வச்சு உள்ளே ஸ்டீம் பண்ணுறோம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நான் எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு வாரத்துக்காக ப்ராசஸ்க்காக நான் சொன்னேன் தெரியுமா, தேங்காய் திருவி வச்சுக்கலான்றது. அதுக்கு இது ரொம்ப நல்லாவே இது உதவும். ஸோ இது அப்படியே ஸ்டீம் ஆகிட்டே இருக்கட்டும். இது என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இந்த விஷயத்தை நான் இங்கே கற்றுக்கவே இல்லை. நான் தாய் குசைனில் ஒர்க் பண்ணும்போது தான் கற்றுக்கிட்டேன். அவங்களும் நம்மளை மாதிரி தேங்காய் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க. அவங்க தேங்காய் பாலும் திருவின தேங்காயும் தேங்காய் சின்ன சின்ன பல்லாவும் யூஸ் பண்ணுவாங்க மியாக்காம்லலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குன்னு ஆர்டர் இப்படி மாதிரி வந்துருச்சு, உடனே அந்த சரட்டையிலேருந்து அப்படியே ஒரு முட்டையை உரித்து எடுக்கிற மாதிரி எடுக்கணும்னா இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் இது பண்ணி பாருங்கள். எனக்கு நிறைய நேரத்தில் அவசரத்துலலாம் இது யூஸ் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகே, 10 நிமிஷத்தில் இது எடுத்து வச்சாச்சு. இப்போது இது என்ன பண்ணலான்னா, இது ஈஸியாக இருக்கும். இந்த 10 நிமிஷம் கழித்து வெந்ததுக்கப்புறமா இது ஈஸியாக இந்த சிரட்டையிலேருந்து எடுத்துடலாம். நான் இந்த மாதிரி நைஃப் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எதாக இருந்தாலும் இந்த மாதிரி மெலிசாக ஒரு விஷயம் இருக்கணும், அது இருந்தால் போதும். ஸோ நான் இதை அப்படியே வச்சு எடுத்துக்கிறேன். இதோ இந்த கேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், ஈஸியாக நைஃப் உள்ளே போகும். நீங்கள் எந்த பார்ட் வைக்கிற பார்த்தா தெரியுதா, அப்படியே உள்ளே போகும். இப்படி அல்வா மாதிரி வருது பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ரொம்ப ஈஸியாக சிரமமே படாமல் ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இதே விஷயந்தான். இந்த மாதிரி தேங்காய் கீரி இருக்கும் பார்த்தீங்களா, ரொம்ப சீப்பாக தெருவோர கடைகள்லேருந்து பெரிய கடை வரைக்கும் இந்த இரும்பு கடைகளில் கூட எல்லா இடத்துலையுமே இது கிடைக்கும். உங்கள் வீட்லேயும் இது கண்டிப்பாக இருக்கும். இதை வச்ச கூட இதே மாதிரி நம்ம எடுத்துடலாம். இது எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். எப்படி வந்துச்சு பாருங்கள், ஃபேன்டாஸ்டிக். பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக வந்துருச்சுன்னு. இதை அப்படியே சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி மிக்சியில் போட்டு அரைக்கலாம். நம்ம தேங்காய் திருவும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஓடோட அந்த மேலே அந்த கவர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது இருக்குது பார்த்தீங்களா, இதோட தான் திருவும். சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் வரும். இது எடபிள் தான், ஒரு பிரச்சனையும் இல்லை. அது கூட வராமல் நல்லா பியூர் ஒயிட்டில் வரணும்னா இதை நம்ம பீல் பண்ணிவிட்டு உள்ளே போட்டு திருவிக்க வேண்டியதான். இது தாய் குசைனில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பேம்பூ ஸ்டீமரில் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வீட்டில் பேம்பூ ஸ்டீமர்லாம் இருக்காது. ஆனால் நம்ம வீட்டில் இட்லி கொப்பரை இருக்கும், இந்த இட்லி ஸ்டீமரில் அதில் போட்டு நம்ம இதை பண்ணியிருக்க முடியும். ஸோ அதனால தான் நான் இது கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் இதை பண்ணியிருக்கேன். இதை வச்சு நாங்கள் டக்குன்னு வந்து இந்த மாதிரி தேவைப்படும். மியாக்காம்னு ஒரு சாலட் இருக்குது தாயில், அதுக்கெல்லாம் கூட தேங்காய் தேவைப்பட்டுச்சுன்னா உடனே இந்த மாதிரி சிஸ்டம் தான், டக்குன்னு ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். ஸ்டோர் பண்ணுறதுக்கும் பண்ணி ஒரு வாரத்துக்கு வச்சுக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும். அது இல்லாமல் இதில் வந்து இன்னும் 2 முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, அரைக்கும்போது தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, ரொம்ப நேரமும் அரைச்சிடக்கூடாது. ஏன்னா அரைக்கும் போது என்ன ஆகும்,
மிக்ஸி ரொம்ப ஃபாஸ்ட்டான ஹை ஸ்பீடு மோட்டர் அதில் இருக்கிறதுனால சூடு வரும், அதுவும் தேங்காய்க்கு நல்லதில்லை. ஸோ போட்டு ஒரு 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 நீங்கள் 10-15 கவுண்ட் பண்ணிங்களா, 1 2 3ன்னு ரெடி. அவ்வளோதான், ஒரு 15 செகண்ட் 20 செகண்ட்ஸ் தான், பட்டுன்னு சட்டுன்னு ரெடி ஆகிடும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பவுல்லையோ ஒரு 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 கண்டெய்னர்லேயோ போட்டு நல்லா மூடி வச்சிட்டிங்கன்னா 1 வாரம் ஆனாலும் அது ஏர்டைட் கண்டெய்னரில் கெடாமல் சூப்பராக இருக்கும். எடுக்கும்போது ஒரு ஸ்பூன்லேயே அதுலேயே எடுங்களேன், கைப்படாமல் இருந்தால் இன்னும் ஜாஸ்தி நாள் இது நல்லாவே வரும். ஸோ ஃபென்டாஸ்டிக்கான ஒரு விஷயம். அதே மாதிரி உடைக்கும் போது கூட நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த 3 கன்று இருக்கும், அந்த 3 கன்று பக்கத்துலேயே ஒரு கோடு வரும், அந்த கோட்டுக்கு நேராக வச்சு அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேங்காய் ஈஸியாக சுலபமாகவும் உடஞ்சிரும். ஸோ தேங்காய் திருவல் அமேசிங்காக ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு ஒரு பொறுப்பு ஒப்படைக்க போகிறேன். என்ன தெரியுமா, இந்த வீடியோ பிடிச்சிருக்குல்ல, அப்போ என்ன பண்ணணும், ஷேர் பண்ணணும். ஏன் தெரியுமா, லைஃப் இஸ் பெட்டர் when we share.